பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு என்ற நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்து நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மாம்சமும் ஒன்றுக்கும் உதவாது. தெய்வமே, நீங்க உம்முடைய வார்த்தையினால நீங்க எங்களை உங்க பாதைக்கு கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விதமான பட்டயத்தை காட்டிலும் மிகவும் ஷார்ப்பான உங்களுடைய வார்த்தை என்ற பட்டயத்தை எங்கள் மனதிலே வைத்து எங்க மாம்சத்தையும் எங்கள் மாம்சத்தில் காணப்படுற எல்லா காரியத்தையும் ஆவியையும் மாம்சத்தையும் ஆண்டவரே வேர் அறுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தெய்வமே, உம்முடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் இந்த வார்த்தையை கொண்டு நீங்க எங்களோடு ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க. ஆண்டவரே, இந்த கரம் நன்மைக்கு எதுவா எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 14 4 1 கொரிந்தியர் 4:4. செகண்டா 2 கொரிந்தியர் அவசியம் இல்ல 1 கொரிந்தியர் என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன். என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன். பவுலை குறிச்சு நான் ஏற்கனவே சொன்னேன். கான்சியஸ் மனசாட்சி குறித்து ஒரு காரியங்களை நான் அவங்களோடு பேசுவேன் என்று சொன்னேன். அந்த மனசாட்சி எவ்வளவு சுத்தமா இருக்கணும் என்ற காரியங்களை குறித்து பேசுறேன். பவுல் சொல்றாரு, என்னிடத்தில யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன். அப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்னா, வசனம் சொல்லுது, என் மனசாட்சியோடு கூட ஆவியானவர் என் ஆவியில சாட்சி சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்னா, தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கும் பொழுது நம்ம எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கணும்னா, நம்ம குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழும். மத்தவங்க குற்றச்சாட்ட 3 விதமான சாட்சிகள் நம்ம வாழ்க்கையில காணப்படுது. வசனம் சொல்றது, ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. நம்மளுடைய ஆவி, நம்மளுக்குள்ள இருக்கிற மனசாட்சி நம்மை குறித்து சாட்சி கொடுக்குது. 2வது யாருன்னா, மற்ற மனிதர்களுடைய சாட்சியே இருக்குது. பிசாசு நம்மை குறித்து சாட்சி சொல்லுவான். நீங்க ரொம்ப மறந்துடவே கூடாது. குற்றம் சாட்டுகிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன் மனிதர்களை குறித்து குற்றம் சாட்டுகிறவன். அவன் பரலோகத்துல போய் யாரை குறித்து குற்றம் சாட்டுவானா, ஞானஸ்தானம் எடுக்காததை குறித்து பரலோகத்துல ஒரு பேச்சே இருக்கவே இருக்காது. இப்போ ரோட்ல நிறைய பிள்ளைகள் சண்டை போடுது, தகாத காரியங்களை செய்யுது. நம்ம வீட்டுக்கு எப்ப கம்ப்ளைண்ட் வரும்? நம்ம பிள்ளைகள் செஞ்சாதான். அப்ப உலகத்தார் எந்த காரியங்களை செய்தாலும் பரலோகத்தை கம்ப்ளைண்ட் போவாது. ஆனா அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது பரலோகத்துல கம்ப்ளைண்ட் போகும். பரலோகத்துல என்ன போவோம்? எப்படியாப்பட்ட கம்ப்ளைண்ட் போகும்னா, உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு விலை மதிப்பில்லாத மீட்கப்பட்டீங்களே, இவங்களுக்காக சகல காரியத்தை செய்து இருக்கிறீங்களே, இவங்க இப்படி செய்யறாங்களே, நீங்க சும்மா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு சாத்தான் போய் குறை கூறுவான். என்ன சொல்லுவான்? உங்க பிள்ளைன்னு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களே, உங்க பிள்ளைகள் சொல்லி வரிஞ்சு கேட்டு வந்து வாக்கு தத்தத்தை செய்றீங்களே, உங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய வரீங்களே, இந்த பிள்ளைகள் இப்படியா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவானா, அவன் குற்றம் சாட்டுகிறவனாய் வருவான். யாரிடத்துல? தேவனிடத்துல. தேவனிடத்துல நம்மை பிரித்ததான எல்லா விதமான காரியங்களும் நம்ம ரெக்கார்ட் பரலோகத்துல இருக்கும். அப்போ சாத்தான் சொன்ன காரியங்களும் பரலோகத்துக்கு நம்மை குறித்து கொண்டு போன காரியங்களும் ஒன்றா இருக்கும் பொழுது தேவன் அவர் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறவரா இருக்கிறார். ஆமென். கொஞ்ச நாட்களுக்கு மனஸ்தாபப்படுவா. இந்த காரியங்கள் சில கான்சியஸ் என்னன்னா, மனசாட்சி குறித்து பேச போறோம். ஆமென். மனசாட்சி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய வருகைக்கு
சுத்த மனசாட்சி ரொம்ப முக்கியம். அது யாரா இருந்தாலும், போதிக்கிற ஊழியரா இருந்தாலும், வசனத்தை கேட்கிற விசுவாசிகளா இருந்தாலும், மனசாட்சி கெட்டு போகுமானா அவங்க தேவ வருகையில எடுத்து கொள்ளப்படுவது கூடாத காரியமா இருக்கும். என்னவா இருக்கும்? கூடாத காரியமா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சுதந்திரம் என்னவென்ற இன்றைய காலகட்டத்துல மனிதருடைய நிலையை நான் சொல்றேன். யாராவது கடைக்கு போய் ஏதோ பொருட்கள் வாங்கும் பொழுது ஒரு 10 ரூபாய் ஏமாந்துட்டு வருவீங்களா? 100 ரூபாய் எடுத்துட்டு போறீங்க, 50 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் ஆகுது. நீங்க வாங்கின விலைக்கு மீதி காசு கொடுக்காம ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ ஒரு ரூபாவோ கம்மி பண்ணி நீங்க கடைக்கார கொடுத்தாங்கன்னா உங்களோட கேள்வி எப்படியா இருக்கு? ஏன் 1 ரூபாய் கம்மி பண்ணீங்க? ஏன் இந்த காசு குறைச்சு கொடுக்குறீங்க? பொருளோட விலை எம்ஆர்பியில இவ்வளவுதானே போட்டு இருக்குது, நீங்க மீத இவ்வளவு காசு தானே தரணும், ஆனா நீங்க எனக்கு குறைச்சு கொடுக்குறீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கறோம்ல. நம்ம கிறிஸ்தவ உலகத்துல நம்ம காசை குறித்து இருக்கிறதான அக்கறை கூட நம்முடைய பரிசுத்த வாழ்வை குறித்ததான அக்கறை இல்லை. தேவன் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்த ஒவ்வொரு ஈவோ அவ்வளவு முக்கியமான காரியம். ஆண்டவர் சும்மா நமக்கு ஒரு காரியத்தையும் கொடுக்கல, தன் ரத்தத்தினால சம்பாதித்த சபைக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் இதை குறித்ததான உணர்வு அற்றவர்களா இருக்கிறாங்க. என்னைக்காச்சு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை இழந்துட்டோன்னு யோசிச்சது உண்டானா? ஆண்டவரோடு இவ்வளவு நேரம் ஜெபிச்சது இருக்கிறேன், நேத்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சேன், ஆனா இன்னைக்கு நான் 1/2 மணி நேரம் ஜெபிக்கலன்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தோமா? நேத்து ஒரு 3 அதிகாரம் படிச்சேன், ஆண்டவர் என்னோடு பேசினாரு, இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட என் கூட பேசலன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் கணக்கு பார்த்து இருக்கிறோமா? நான் ஆவியினுடைய கனிகள்ல பலனடைந்து வாழ்ந்தேனே, இன்னைக்கு ஆவியின் கனிகள்ல குன்றி போயிட்டேனே, என்னைக்காச்சும் கணக்கு பார்த்தது உண்டா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரங்களையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளையும் நான் இழந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு அந்த வரவு செலவு கணக்குல பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த காரியங்களை பார்க்க தெரிஞ்சதா? நீ கிறிஸ்தவ வட்டாரம் எப்படி இருக்குதுன்னா, காசுக்கு கொடுக்கிற முதன்மை காரியத்தை கூட கர்த்தருக்கு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற காரியம், இந்த உலகத்தின் மனிதர்களை காட்டிலும் இல்ல உலகத்துல ஒரு வியாபாரம் பண்ற வியாபாரி நீங்க போயிருந்தீங்கன்னா 1 ரூபாய் கணக்கு அவ்வளவு துல்லியமா கவனிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு 1 ரூபாவை நான் ஏமாந்துட்டேன்னா நாளைக்கு 100 ரூபாய் ஏமாந்துட்டேன், அடுத்த கட்டத்து 1000 லட்சங்கள் சொல்லிட்டு இது காலம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு 1 ரூபாவை டேலி பண்ணாம பிசினஸ் பண்ற ஒரு நல்ல பிசினஸ் மேன் எழுந்து போக மாட்டாங்க. அது பேருதான் கணக்குல ரெக்கன்சிலேஷன் சொல்லுவாங்க. இங்க வர காசு இங்க வந்து இல்லைன்னா அது எப்படியாச்சும் கணக்கு பண்ணி எங்க அந்த 1 ரூபாய் போச்சுன்னு கணக்கு பார்ப்பாங்க. எங்க அந்த 1 ரூபாய் போச்சுன்னு கணக்கு பாக்குற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் எவ்வளோ நன்மைகளை வாரி வழங்கினார்ல. ரட்சிப்பை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, பரிசுத்த வாழ்வை கொடுத்தாரு, தேவ பக்திக்கான எல்லா காரியங்களை கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல உறவுகளை கொடுத்தாரு. தேவன் கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளை இன்னைக்கு நம் கரத்துல தக்க வச்சிருக்கிறோமா? என்னைக்காச்சும் கணக்கு பாத்தீங்களா? தேவன் ரட்சிப்பு உங்ககிட்ட நிலையா இருக்குதா? தேவன் கொடுத்த பரிசுத்த நிலையா இருக்குதா? தேவன் உங்களுக்கு வழங்கிய ஆவியின் கனியின் சுவை மிக்கவர்களா நீங்க இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு நம்பி கொடுத்த குடும்பத்தை பராமரிச்சு இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல எப்படி இருக்கிறீங்க? தேவன் உங்களை நம்பி கொடுத்த ஊழியத்துல எப்படி இருக்கிறீங்க? தேவன் உங்களை நம்பி கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கணக்கு பாக்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கொடுத்த பரலோகம் அதை கணக்கு பார்த்துனே இருக்குது. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவன் அவனுக்கு திராணிக்கத்தக்கதான தாளந்த அளந்து கொடுத்திருக்கிறாரு. ஒருவனிடத்துல 5, ஒருவனிடத்துல 2, ஒருவனிடத்துல 1 இருக்குது. அவர் வந்து எல்லாரிடத்திலும் கணக்கு கேட்பார். வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்கிற எஜமானனுக்கு ஒத்ததா இருக்கிறது. விளையாட்டா சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வருகைக்கும் சுத்த மனசாட்சிக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது, அதிக நெருக்கமான உறவு இருக்குது. அப்ப சுத்த மனசாட்சியை நாம் இழந்து போவனானால் வருகையில இழந்து போயிடும். தேவ வருகையில போக முடியாது. நம்ம ரொம்ப கடினமா இருந்த நேரத்துல, ரொம்ப துக்கத்துல இருந்த நேரத்துல, மரணத்துக்கும் நமக்கும் நூல் இழை இருந்த நேரத்துல பரலோகம் அன்னைக்கு கால தாமதம் ஏற்படுத்தி இருக்குமானா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம்.
அன்னைக்கு கடவுள் வந்து உங்களை பிடிக்கலன்னா, வார்த்தையை அனுப்பலன்னா, தூதனை அனுப்பலன்னா, மனிதர்களை அனுப்பலன்னா, ஊழியர்களை அனுப்பலன்னா, உங்களுக்கு அந்த நினைவுகளை மறிக்க கூடாது என்ற நினைவுகளை கொடுக்கவில்லை என்றா, இன்னைக்கு நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அமர்ந்து இருக்க முடியவே முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்புவதற்கு கால அவகாசம் எடுத்துன்னு இருக்கிறோம். எதுக்கு கால அவகாசம் எடுக்கிறோம்? அன்னைக்கு ஆண்டவர் நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு நினைச்சிருந்தாருன்னா, நாளைய நம்ம பார்த்து இருப்போமா? சொல்லுது புரியுதுங்களா? புரியுற மாதிரி பேசுறேன், ரொம்ப தெளிவா புரியும். ஆமே. ஆண்டவர் நீங்க ஒரு தவறான முடிவு எடுக்கிற நேரத்துல ஆண்டவர் தலையீடு இல்லாம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்க கூட பேசுறேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா, அரை மணி நேரத்தை தாண்டி இருப்போமா? ஆனா இன்னைக்கு மனம் திரும்புதலுக்கு நாட்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லாரு, உன்னுடைய தேவைக்கும் உன்னுடைய ஆபத்து காலத்திலையும் உன் அழிவு நேரத்திலையும் தக்க சமயத்துல ஏற்ற நேரத்துல என் கரத்தை அனுப்பி நான் உன்னை விடுதலை ஆக்கினேனே. ஆனா மனம் திரும்புவதற்கு நீ இவ்வளோ டைம் எடுக்கிறன்னு சொல்லிட்டு பரலோகம் கணக்கு கேட்கும். உங்களுக்கு எப்படி பரலோகம் விரைந்து உதவி செய்தோ, உங்களுக்கு பரலோகம் எப்படி விரைந்து நன்மைகளை கொடுக்குதோ, உங்களுக்கு எப்படி பரலோகம் விரைந்து எல்லா விதமான காரியங்களை வழங்குதோ, அதே போல பரலோக காரியங்களை நாம் அக்கறை அற்று இருப்பவர்களானா நம்ம பரிதவிக்க கூடியவங்களா இருப்போம். ஆமே. அல்லேலூயா. தேவனையும் ஆவிக்குரிய காரியத்தையும் முக்கியமாக எடுக்காதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவங்க தேவன காரியங்கள்ல அவங்க அக்கறையே இருக்காது. துணி போடணும்னு அக்கறை இருக்குது, நல்ல துணி போடணும்னு யோசிக்கிறோம், நல்லா சாப்பிடணும்னு யோசிக்கிறோம், நல்லா வாழணும்னு யோசிக்கிறோம், நல்ல வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறோம், நல்ல வாகனங்கள் இருக்கணும்னு யோசிக்கிறோம், எல்லா விதமான வாழ்க்கையில நன்மை நடக்கணும் நன்மை நடக்கணும் நன்மை நடக்கணும், ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்மை குறித்து யோசிக்கும் போது எல்லா இன்மைக்குரிய காரியத்துல நன்மையே யோசித்து பழகின நாம ஆவிக்குரிய காரியல அக்கறை அற்று இருப்போமானா கத்தர் ரொம்ப நம்மள வருத்தத்துக்குரியவர்களா நம்ம கத்தரை மாத்தி கொண்டிருக்கோம். நல்லா சாப்பிடுறோம்னு நினைச்சோமா, நல்லா உடுத்துறோம்னு நினைச்சோமா, நல்ல வீட்டுல இருக்கணும்னு நினைச்சோமா, நன்மைகள்லாம் நடக்கிறேன்னு நினைச்சோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்கல? இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலன்னா நம்ம கேள்வி கேட்கறோம்ல, ஒரே நாள்ல ரசமும் போட்டுனுக்கிற, ஒரே சாம்பாரா போட்டுனுக்கிற, கறி மீன் முட்டைலாம் உங்க கண்ணுக்கே தெரியாதா, உங்களுக்கு யோசனைக்கே வராதான்னு சொல்லி தாயும் தகப்பனையும் பார்த்து கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்க ஆவிக்குரிய உணவு ஏன் எடுக்க தெரியல? உங்க ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? உங்க உலகபூர்வமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியலன்னா பரலோகம் நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த வேர்ட் இங்கிலீஷ்ல ஏதாவது லத்தாஜிக்கா நம்ம இருக்கிறோம், ஏனோ தானன் என்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுறோம். அவங்களுக்கு ஒண்ணே சொல்றேன், உங்க உடம்புல ஏதோ வியாதி வந்துச்சு, இந்த வியாதிக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இந்த மருந்து எடுக்கணும், இந்த டைமுக்கு எடுக்கணும், இப்படி எடுக்கணும், இப்படி எடுத்தா உங்களுக்கு வியாதி கியூர் ஆயிடும் சொன்னா அதை அப்படி எடுப்பீங்களா, மாத்தி மாத்தி எடுப்பீங்களா? 6 மணிக்கு மருந்து சாப்பிட சொன்னாங்கன்னா 8 மணிக்கு சாப்பிடுவீங்களா? 7 மணிக்கு சாப்பிடுவீங்களா? 6:30 மணிக்கு சாப்பிடுவீங்களா? உங்களை யாருன்னா தட்டி எழுப்பு சாப்பிடணும்னு சொல்லுவாங்களா? யாராவது எழுப்புவாங்களா? கார்த்திகா உன்ன 6 மணிக்கு ஒண்ணு மருந்து சாப்பிட சொல்ல உங்க அம்மா எழுப்புலன்னு சொல்லுவியா? சொல்லுவீங்களா யாராவது? ஆனா உங்க ஜெபத்துக்கு, கத்தரை தேடுறதுக்கு, வேத வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்னை எழுப்ப ஒருத்தர் இல்லையே, அலாரம் வச்சுதே தெரியலையேன்னு சொல்லுவீங்களா? மாத்திரை சாப்பிட்றதுக்கு எழுந்து அலாரம் ஆஃப் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு அலாரம் அடிச்சுட்டே தெரியலன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப மோசமான சோம்பேறிகளின் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஆவிக்குரிய சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்யவே மாட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனம் ஒரு மாம்சத்தின் கிரியை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. தேவனிடத்தில் பட்சபாதம் என்பது இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆவிக்குரிய அனுபவங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா யார் அதை யூஸ் பண்றாங்களோ அவங்களதான் தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். எல்லாரையும் கர்த்தரால உயர்த்த முடியாது. ஆனா எல்லாருக்கும் வாய்ப்புகளை சரிசமமாய் அளந்து கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை தான் ஆறுமுக அண்ணனுக்கும் கொடுத்துக்கிறாரு.
ஆறுமுக அண்ணன் ஏன் ஆபிரகாமா மாறலன்னா, ஆபிரகாம் யூஸ் பண்ண அந்த யூசேஜ் அவர் பண்ணலன்னு அர்த்தம். ஆண்டவர் இவருக்கு வேற வாய்ப்பையும் அவருக்கு வேற வாய்ப்பையும் மாத்தி மாத்தி கொடுத்தா அவர் பட்சபாதம் உள்ள தேவன். பட்சபாதம் உள்ள தேவன். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதனிடத்திலும் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆமென். ஆண்டவர் உங்க அளந்து கொடுத்ததை நீங்க பயன்படுத்தலைன்னா ஆண்டவர் அளந்து அளந்து கணக்கு வைப்பார். நாமளாச்சும் கொஞ்சம் ஒரு 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 ஆழாக்கு அரிசி குத்துட்டீங்கன்னா, இறக்கப்பட்டு ஆழாக்குல ஒரு தலை வெட்டி குத்தா நீங்க கூட ஏத்துக்கலாம். பரலோகம் ஒரு அரிசியை மிஸ் பண்ணாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனைக்கும் கணக்கு கொடுக்கணும். நேரத்துக்கு கணக்கு கொடுக்கணும், காசுக்கு கணக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கணக்கு கொடுக்கணும், குடும்பத்துக்கு கணக்கு கொடுக்கணும், தாளந்துக்கு கணக்கு கொடுக்கணும், பரலோகம் உங்களுக்கு நம்பி கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனசாட்சி உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவனை அர்ப்பணிப்புக்கு ஏற்பதான் பலன் பெறுவார்கள். தேவன் நம்மை அர்ப்பணிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ சொல்றாரு. அர்ப்பணிக்கணும். என்ன பண்ணோம்? ஏனோ தானு வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வதை தேவன் விரும்பவும் இல்லை. பரலோகத்தின் அந்த காரியங்கள் எடுபடவும் எடுபடாது. ஆமே. தேவனையும் தேவன் காரியங்களையும் கனம் பண்ணாதவர்கள் தான் இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறை இல்லாது இருப்பனானா, வேதம் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியாமல் இருப்பானானா, என்னுடைய பேர் பரலோகத்துல எப்படி எழுதும்னா, நீ தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கனம் பண்ணாதவன். உங்களை ஒரே ஒண்ணு சொல்றேன், இந்த பையனை பார்த்து எழுந்துறான்னு சொல்றேன். அவன் எழுந்துக்கல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழுந்துக்கலன்னா அவன் யார கனவீனம் பண்றான்? யார் அவன் மூப்படைக்கிற மாதிரி பண்றான்? யார? என்ன? நான் சொன்ன வார்த்தைய. அப்போ தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய மறுப்பீர்களானா நீங்க தேவனை கனவீனம் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு செய்யின்னு சொன்னது யாருன்னா உங்கள் தேவன். உங்களை செய்யவானான்னு சொன்னது யாருன்னா உங்கள் தேவன். உங்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமலும் உங்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்க அற்பமா எண்ணியனா உங்களை அழைத்த தேவனை நீங்க ஈனம் பண்றீங்க. வசனம் சொல்லுது, என கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என ஈனப்படுத்துறதை நான் ஈனப்படுத்துவேன் என்று சொல்றாரு. அவர் சொன்னதை அவர் செய்வார். ஆமென். பவுல் தேவனை மனதளவுல கூட துக்கப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ அனுமதிக்கவே இல்லை. ஆமென். தேவனை தங்களுக்கு பெற்ற ஜனம் தேவனையே தங்களுக்கு எதிரியா மாத்துறாங்க. என்ன பண்றாங்க? யாருக்கு எதிரியா மாத்துறாங்க? நம்ம சாதாரண சாத்தான் எதிரியா வந்தா சாத்தானை மேற்கொள்வது ஈஸி. மனிதர்கள் எதிரியா வந்தா மனிதர்கள் மேற்கொள்வது ஈஸி. தாவீது சொல்றாரு, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் நீர் என் துணையா இருக்கும்பதனால் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. கோலியாத்தோ ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த சிங்கமும் ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த கரடியோ ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த பொல்லாத மனிதனோ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என் பட்சமாய், நீ எனக்கு சாதகமா இருக்கும் பொழுது. அதே தேவன் சாதகம் இல்லாம போனாருன்னா மிக மோசமான காரியங்கள் நடக்கும். நீங்க வாசிச்சு பாருங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆனாலும் ஆமே. இந்த காரியங்கள் பைபிள்ல ரொம்ப பயங்கரமான காரியம். தாவீதுக்கு யார் எதிரி சொல்லுங்க? தாவீதுக்கு சவுல் எதிரி, சவுல் வீட்டார் எதிரி, அமலேக்கியர் எதிரி, பெலிஸ்தேர் எதிரி. அந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் தாவீதுக்கு எதிரி. தாவீதுக்கு சொந்த சகோதரர் எதிரி. எல்லாமே தாவீதை எதிர்க்கிற நேரத்துல தாவீதுக்கு ஒரே துணை யாருன்னா தேவன் துணையா இருந்தார். ஆண்டவர் பட்சமா இருந்தார். சவுலை ஜெயிச்சாரு, சவுளுடைய பிள்ளைகளை ஜெயிச்சாரு, அமலேக்கியரை ஜெயிச்சாரு, பெலிஸ்தரை ஜெயிச்சாரு, சுத்தி யார் இருந்தாலும் எல்லாரையும் ஜெயிச்சாரு.
அவர் தனியாளா தேவ வசனம் சொல்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உம்மால என்ன வேணா செய்வேன்பா, நீர் என் பட்சத்துல இருக்கும் பொழுது. இந்த தாவீதுக்கு சுத்தியும் எதிரி இருக்கும்போது, தாவீதுக்கு ஒரே துணையாய் தேவன் இருந்ததுனால எல்லா எதிரிகளையும் தாவீது ஜெயிச்சார். ஆமே. ஆனா ஒரு வசனம் இங்க 2:14 சொல்லுது, அதே தாவீது துணையாய் நின்ற தேவனுடைய நாமத்தை அவனுடைய எதிரிகள் தூஷிக்கிற வண்ணமாய் மாத்திட்டார். எப்படி மாத்திட்டாரு? யாருக்கு அவர் துணையா இருந்தாரோ, யாரு அவருக்கு பாதுகாப்பா இருந்தாரோ, யாருக்கு அவர் அரணா இருந்தாரோ, எல்லா எதிரி கைகளுக்கு காப்பாத்தி யார் அவரை ராஜாவா மாத்தினாரோ, அந்த தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு தாவீது இடம் கொடுத்தார். நம்ம நினைக்கிறோம் தாவீதோட காரியம் எப்படின்னா, இருதயத்துக்கு ஏற்ற தாசன், தேவனால் விரும்பப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் அரியணைக்கு கொடுக்கப்பட்ட மனிதன், தேவனே தேர்ந்தெடுத்த ஒரு மனிதன். அந்த மனிதன் தேவனை தூஷிக்க, யாருன்னா அவன் எதிரிகள் தேவனை தூஷிக்க இடம் கொடுத்தார். அவங்க என்ன தூஷிச்சிருப்பாங்கன்னா, இவ்வளோ தாவீதுக்கு நன்மை செஞ்சீங்களே, நீ நன்மை செஞ்ச இந்த தாவீது தான் இந்த பாவத்தையும் செஞ்சான்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய தேவனா இருக்கிறீரே, உன் கண்ணு முன்னாடியே உன் செவி கேட்க உங்களுக்கு முன்பாகவே உத்தமன் உரியாவை கொலை செஞ்சானே, நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழி சொல்லுக்கு தாவீதாளான். இப்ப தேவனுடைய குணம் என்னவா இருக்குன்னா, அவர் நீதி உள்ளவர். யாரு அவருக்கு எதிரிய கையில இருந்து காப்பாத்தினாரோ, சவுல் கரத்துல இருந்து, சவுளுடைய பிள்ளைகள் கரத்துல இருந்து, சவுளுடைய சேனையின் கரத்துல இருந்து, பெலிஸ்தர் கரத்துல இருந்து, கோலியாத் கரத்துல இருந்து, சொந்த சகோதர கரத்துல இருந்து, யாருடைய எல்லா எதிரி கரத்துல இருந்து பாதுகாத்த தேவன் சவுல் தாவீதுக்கு எதிராம. அப்படி நம் வாழ்வு தேவனை நண்பனாய் வைப்பதையும், நம்முடைய வாழ்வு தேவனை எதிரியாய் மாற்றுவதையும் தீர்மானிக்கிறது நம்முடைய வாழ்க்கை. சாதாரண இந்த வாழ்க்கை, நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்னை தேவனுக்கு நண்பனாவும் மாத்தும், நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்னை தேவனுக்கு எதிரியாவும் மாத்தும். இத்தனை வருடம் இவ்வளோ யுத்தங்களை வசனம் சொல்லுது, தாவீதே உன் கை யுத்தத்துல கரைபடிந்த கை, உன் நீ யுத்த புருஷன், பிறந்த நாள் முதற்கொண்டு நீ யுத்த புருஷன், அநேக யுத்தங்களை செய்து அநேக ஆயிரங்களை கொண்டு குவித்ததால ரத்தம் படிந்த உன் கரத்தினால இந்த ஆலயத்தை கட்டவே முடியாதுன்னு சொல்ல ஆண்டு வாக்க. அத்தனை யுத்தங்களை நடத்தின தாவீது. யாரு அவர் யுத்தத்துல ஜெயிக்க பலன் கொடுத்தா? தேவன் ஒருவர் கூட இருந்தா எத்தனை ஆயிரம் யுத்தங்கள் எல்லாம் சமாளிக்க முடியும். அதே ஒரு தேவன் நமக்கு எதிரியா மாறிச்சுன்னா நம்ம குடும்ப பிரச்சனைய கூட சமாளிக்க முடியாது. தாவீதுக்கு பெலிஸ்தரா எதிரி வரல, தாவீதுக்கு எந்த ஒரு மனிதனை எதிரி வரல, தாவீதுக்கு எதிரியாய் தேவன் வந்ததுனால தாவீதோட பிள்ளை மரிச்சு போச்சு. பாதுகாக்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினியா மாறிட்டாருன்னா நம்மளை காப்பாத்துவது ரொம்ப கஷ்டம். அப்ப இதுல தாவீதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனை எதிரியாய் மாற்றுவதோ தேவனை நண்பனாய் மாற்றுவதோ நம்முடைய கரத்துல இருக்குது. யார் கரத்துல இருக்குது? யார் கரத்துல இருக்குது? என் வாழ்க்கை தேவனை எதிரியாவும் மாத்தும், என் வாழ்க்கை தேவனை நண்பனா மாத்தும். யாரும் நமக்கு சூனியம் வைக்கவே முடியாது. சொந்த செலவுல வச்சுக்க நான் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அவ்விதமான காரியங்களை நமக்கு நடத்தும். நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சுப்பீங்கன்னா, 2 விதமான மக்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்டியனை பத்தி பேசுறேன். கிறிஸ்தவர்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். 1 John chapter 2 verse 28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது ரெண்டு விதமான கூட்டம் நம்ம இடத்துல இருக்குது. எத்தனை விதமான கூட்டம் இருக்குது? 2 விதமான கூட்டம் நம்ம முன்னாடி இருக்குது. ஒண்ணு தேவனை சந்திக்க தைரியமா இருக்கிற கூட்டம், இன்னொன்னு தேவனை சந்திக்க வெக்கப்படுகிற கூட்டம். இந்த 2 கூட்டத்தை குறித்து யார் பேசுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனங்களை பத்தி பேசவில்லை, மறுபடியும் பிறந்த ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. என்ன கூட்டத்தை பத்தி பேசுறாரு? மறுபடியும் பிறந்த ஒரு கூட்டம். அது கர்த்தருடைய வருகை வரும்போது ஒண்ணு தைரியமாய் அவரை எதிர்கொள்ளும், இன்னொரு கூட்டம்
அவரை எதிர்கொள்வதற்கே வெட்கப்படுகிற ஒரு கூட்டமா இருக்கும். இந்த 2 கூட்டத்துல யாரா இருக்கணும் என்று தீர்மானிக்கிறது யாருன்னா நம்முடைய மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி. இப்படி இருக்க அவர் பிள்ளைகளை பார்த்து பேசுறாரு. யாருடைய பிள்ளைகள்னா அவரால் ரட்சிப்புக்குள்ளாக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற வசனம் சொல்லுது, எவர்களுக்குள் கர்த்தருடைய ஆவி இருக்குதோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். யார் பிள்ளைகள் சொல்றாரு? எல்லாரும் பிள்ளைகள் என்று வேத வசனம் அழைக்கல. எவர்களுக்குள் தேவ ஆவி இருக்குதோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பார்த்து வசனம் சொல்லுது, இந்த பிள்ளை என்ற கூட்டத்துல ஒண்ணு தைரியமான கூட்டம், ஒண்ணு வெக்கப்படுற கூட்டம். இப்ப நாம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துமானா நீங்க பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க வெட்கப்படுகிற ஒரு கூட்டத்துல இருப்பீங்க. உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தலைன்னா தான் தைரியமா ஆண்டவரை சந்திக்க முடியும். நான் இத்தனை மணி நேரம் ஜபிக்கிறேன் ஆண்டவரை சந்திக்க முடியாது. நான் இவ்வளவு கொடுக்கிறேன் ஆண்டவரை சந்திக்க முடியாது. நான் இவ்வளவு ஊழியம் செய்யறேன் ஆண்டவரை சந்திக்க முடியாது. நான் இவ்வளவு வேத வசனத்தை தெரிஞ்சிருக்கிறவன் ஆண்டவரை சந்திக்க முடியாது. மனசாட்சியில குற்றம் சாட்டப்படாதவன் தான் தைரியமா ஆண்டவரை சந்திக்க முடியும். சுத்தமுள்ள கரத்தை உடையவன் தேவன் முன்பாக வரும். எல்லாருடைய ஜபங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு போகவே போகாது. யாருடைய ஜபம் போகும் தெரியுமா? மனம் திரும்பி கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோட ஜபம் தான் பரலோகத்துக்குள்ள எட்டும். ஜபமே பரலோகத்துக்கு என்ட்ரி ஆகுதுன்னா ஜபிக்கிற நாம என்ட்ரி ஆகும். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். கர்த்தருடைய வருகைக்கும் மனசாட்சிக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் வரும்போது எவ்விதமான விசுவாசிகள் இருப்பார்கள்? ஒரு கூட்டம் அவருடைய சுவாபத்தை ஏற்ற கூட்டம், ஒரு கூட்டம் அவருடைய சுவாபத்தை ஏற்காத கூட்டம். மனுஷ சுவாபம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. தெளிவா இந்த பிரசங்கத்தை புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை போல மாற அழைச்சிருக்கிறாங்க. நீங்க குட்டி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளா வளர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க வயதானவங்களா இருந்தாலும் சரி, உங்க சுவாபம் இயேசுவை போல மாறலன்னா நீங்க பரலோக ராஜ்யத்தின் வாசனை கூட நுகர முடியாது. ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தைக்கு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப உத்தரவாதம் எடுத்து நடத்துகிறா இருக்கிறார். வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால், சிறு பிள்ளையை போல் தாழ்த்தாவிட்டால், சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சிறு பிள்ளைக்கு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழாவிட்டா பரலோக ராஜ்யத்தில் போகவே முடியாது. இத நான் சொல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு வழியாக இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? சிறு பிள்ளையை போல மாறணும், சிறு பிள்ளையை போல தாழ்த்தணும், சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளணும், சிறு பிள்ளையை போல் இடரல் இல்லா ஒரு வாழ்க்கை வாழணும். சிறு பிள்ளையா மாறி 4 காரியங்களை வரணும்னு சொல்றாரு. மனசாட்சி எப்படியா போல மாறணும் சொல்ற? சிறு பிள்ளை போல மாறணும். கள்ளம் கபடம் இல்லாத மனசாட்சி. கள்ளம் கபடம் வருதா, ரத்தத்தால கழுவி இந்த நைட்ல சுத்தம் பண்ணி நீ படுக்கைக்கு போலன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பெத்தட்டிக், ரொம்ப கவலைக்கிடமா போயிடும். நம்ம மனசாட்சியை சிறு பிள்ளை போல மாத்துற வேலையை யார் செய்யறாருன்னா அவனுடைய ரத்தம் செய்து, அவனுடைய ஆவியானவர் செய்யறாரு. ஆவியானவர் குற்றம் என்று உன்னிடத்தில் சொல்லும் போது அந்த குற்றத்தை ஒற்றுக்கொண்டு மனம் திரும்பலன்னா கவலைக்கிடும். யாரா இருந்தாலும், அது நானா இருந்தாலும் அது நீங்களா இருந்தாலும், இந்த ஃபியூச்சர்ல இந்த மெசேஜை யார் வேணா கேட்கலாம். யாரா இருந்தாலும் சிறு பிள்ளையை போல் தாழ்த்தாதவர்கள், சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளையை போல மாறணும், சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளணும், சிறு பிள்ளையை போல் தாழ்த்தணும், சிறு பிள்ளையை போல் இடரில்லாத வாழ்க்கை வாழணும். யாராச்சும் சிறு பிள்ளை இடரல் உண்டாக்குச்சு நீங்க பாத்தீங்களா? ஒருத்தருக்கும் இடரல் உண்டாக்காத வாழ்க்கை தான் சிறு பிள்ளைகள் வாழ்க்கை. குழந்தை, இன்ஃபன்ட் சைல்டு, பிறந்த குழந்தைகள். அந்த குழந்தைய போல மனசாட்சி மாறலன்னா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆமென். நான் சொல்றது தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாருடைய நியாயஸ்தானம்னா
நம்ம நியாயம் தீர்க்கிற ஒரு வேலையை யார் செய்வார்னா இயேசு கிறிஸ்து செய்வார். அவர் சிங்காசனம் போட்டு அவர் உட்காரும் பொழுது எல்லா மனிதர்களும் ஆண்டவருக்கு முன்னாடி எழுந்தே இருக்கணும். 2 விதமான உயிர்த்தெழுதல் வேத வசனத்தின்படியாக 2 விதமான உயிர்த்தெழுதல் இருக்குது. ஒண்ணு அவருடைய பிள்ளைகளுக்கான உயர்த்துதல், இன்னொன்னு எல்லா மனிதர்களும் உயிர்த்தெழணும். அந்த எல்லா மனிதர்களும் உயிர்த்தெழுந்து யாருக்கு முன்னாடி போகணும்னா ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி போகணும். ஏசு கிறிஸ்து பேர் விட்டு அழைச்சு கூடுவார். நம்மளை குறிச்சாதான் எல்லாம் பையில அங்க வைக்கப்படும். நன்மையானாலும் தீமையானாலும் நம் சரீரத்துல நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நாம எதற்காக எழுந்துருப்போம்? நீங்க கிறிஸ்டியனா இருங்க, நீங்க நான் கிறிஸ்டியனா இருங்க, நீங்க மனம் திரும்பினவனா இருங்க, நீங்க மனம் திரும்பாதவர்களாங்க, நீங்க யாரா இருந்தாலும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து நியாயாதிபதி முன்பாக வரணும். அப்ப நீங்க செஞ்ச நன்மையானாலும் நீங்க செஞ்ச தீமையானாலும் ஆண்டவர் நியாயத்துல கொண்டு வருவார். யார் நியாயம் விசாரிப்பார்னா ஏசு கிறிஸ்து நியாயம் விசாரிப்பார். யார் நியாயம் விசாரிப்பா? ஏசு கிறிஸ்துக்களை தப்பிக்கவும் முடியாது. நான் நிறைய சில காரியங்களை உனக்கு சொல்றேன். யோவான்ல 8ஆம் அதிகாரத்துல பாவியான ஸ்திரீ ஆண்டவர் முன்னாடி வருவாங்க. அப்ப யார் அவங்களை கொண்டு வரனா பரிசேயர் கூட்டம் கல்லை எத்துக்குன்னு அந்த பெண்ணை கூட்டு வருவாங்க. 3 விதமான கூட்டம் அங்க நிக்குது. ஒண்ணு பாவம் செஞ்சு மாட்டிக்கின கூட்டம், இன்னொன்னு பாவம் செஞ்சு மாட்டாத கூட்டம், இன்னொன்னு பாவம் செய்யாத இயேசு. இந்த 2 பேரும் ஆண்டவர் முன்னாடி வராங்க. இந்த மனித வாழ்வு எல்லாரும் குற்றம் செய்தவர்கள். அவங்கவுங்க திராணிக்கு தக்கதா அவங்கவுங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் ஒரு பெண்ணை கை காட்டி இந்த பொண்ணு தப்பு செஞ்சிச்சுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் தப்பு செய்யலையோ பாவம் இல்லையோ கல்லெறிந்தாரு. எல்லாரும் கல்ல போட்டு மனதுல குத்தப்பட்டவங்களா போயிட்டாங்க. அப்ப எல்லா ஆண்டவருக்கு முன்னாடி எல்லா மனிதர்களும் குற்றம் செய்தவர்களா நிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா மன்னிக்கப்பட்டவங்களா போனாங்க, ஒரு கூட்டம் குத்தப்பட்டவங்களா போயிட்டாங்க. ஆண்டவர் பேசுற வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்தையும் குத்தும். இவங்க உள்ளத்தை குத்தாது, அவங்க உள்ளத்தை குத்தாது. ஆண்டவர் பேசுற வார்த்தை ஒவ்வொரு மனதையும் தைக்கும். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தை உடைக்கும். ஆனா மனம் திரும்புதல் வரலன்னா நியாயம் திருப்பு போயிடுவோம். அன்னைக்கு இயேசு மன்னிக்கிறவரா உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா நியாயஸ்தானத்துல மன்னிக்கிறவரா உட்கார மாட்டாரு, நியாயம் தீர்க்கிறவரா உட்காருவாரு. அதுக்காகதான் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை விலைக்கிரயமா சிந்தி செத்த கிரியைகள் நீங்க மனசாட்சியை சுத்திகரிக்க ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தையே குத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை வச்சுட்டு சுத்திகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாடும் கிறிஸ்தவருடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கும். ஆமென். ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. மனம் திரும்பி வாழாத வாழ்க்கைக்கு பலன் உண்டு. என்ன உண்டு? மனம் திரும்பி வாழாத வாழ்க்கைக்கு பலன் உண்டு. வாழ்வோம், முடிப்போம். ஆனா நம்முடைய மனசாட்சி ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது குற்றச்சாட்டப்படுமானா கிறிஸ்தவனுக்கு தான் மிகப்பெரிய ஆக்கினை வரும். ஆமென். வசனம் சொல்லுது, நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஓமையை குறிச்சு உங்க மத்தியில சொல்லியிருக்கிறேன். கல்யாண வீட்டுக்கு வரும் பொழுது ஒருவன் கல்யாண வஸ்திரம் தெரியாது இருக்கும் பொழுது ராஜா அவனை பார்த்து அவன் கைய காலை கட்டி நரகத்துல போடினாரு. ஆண்டவர் உன்னிடத்தில் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வைப்பார். ஆமென். வசனம் உங்களுக்கு புரியணும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவர் எப்போ எப்படி வருவாரு? உங்க வீட்டுல யாராவது திருடன் சொல்லிட்டு வருவாரா? 5 மணிக்கு வரேன், வீட்டுல இருக்காதீங்க, என்னைக்காச்சும் திருட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வருவாரா? எந்த திருடனும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர மாட்டாரு. ஆண்டவர் சொல்ல, அதே போல நீங்க நினையாத நாழிகள்ல, நீங்க அறியாத வேலையில, நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் வருவார். ஆமென். வரும் பொழுது 4ஆம் வசனம் வாசிங்கள சகோதரே, அந்த நாள் திருடரை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் வாசிங்க. அது திரும்பிய கரெக்டா வாசிங்க, சவுண்டா. அதுலயே 5 சகோதரரே, அந்த நாள்
திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரம். யார அந்த நாள் பிடித்து கொள்ளனா அந்தகாரத்துல இருக்கிறவங்க, இருட்டுல இருக்கிறவங்கள. திருடனுக்கு யாரு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ, வசனம் சொல்றது இருள் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். நீங்க உப்பா இருக்கணும், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும், நீங்க ஒளியில நடக்கிறவளா இருக்கணும். ஆண்டவர் அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்ம அழைத்திருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை நீங்க வாழலாம். திருடனை பிடிக்கிறது போல ஒரு நாள் வரும், நீ மாட்டினு முடிப்பன்னு ஆண்டவர் சொல்ற. ஏன் இவ்வளோ தெளிவா வேத வசனம் எழுதி இருக்குதுன்னா, இவ்வளோ வசனத்தை எழுதிய பவுல் அவ்வளோ தெளிவா இருக்கிறாரு, அவ்வளோ மிக முக்கியமான காரியங்களை எழுதுறாரு. அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 16 வசனம் வாசிப்போம். 24:16. பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக இன்னைக்கு இல்ல, என் வாழ்நாளெல்லாம் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க ஆசைப்படுற. ஒர்க் பண்றேன் அதுக்காக. அப்ப உங்க மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க யார் ஒர்க் பண்ண? நீங்க ஒர்க் பண்ணணும். என்ன தேவனும் குற்றம் சாட்டக்கூடாது, என்ன சக மனுஷனும் குற்றம் சாட்டக்கூடாது. பவுல ஒருத்தரும் குற்றம் சாட்டல, ஒரு மனிதனும் பவுல குற்றம், வீணான பழிகளை பவுல் எடுத்து போட்டாங்க. நியாயமாய் பவுல ஒருத்தரும் குற்றம் சாட்ட முடியல. பரிசேயனும் குற்றம் சாட்ட முடியல, சதுசேயனும் குற்றம் சாட்ட முடியல, ராஜாவும் குற்றம் சாட்ட முடியல, எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கப்பட்டவங்க குற்றம் சாட்டல, சாத்தானும் குற்றம் சாட்டல, பவுலோட மனசாட்சியும் குற்றம் சாட்டல. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் பவுல் வாழ்ந்தார். ஏன் பவுல் இதை எழுதி வச்சார் தெரியுமா? இப்படியாப்பட்டவர்களை தான் தேவன் ஏற்றுக்கொள்ள வராரு, இப்படியாப்பட்டவர்களா தேவன் நன்மை செய்ய வராரு, இப்படியாப்பட்டவர்களா தேவன் காத்து இருக்கிறாரு. தேவன் ஏனோ தானோ என்ற பொக்கிஷங்களை தேவன் சேர்க்க ஆயத்தமா இருக்கிறாரு, முத்துகளை தேவன் சேர்க்க ஆயத்தமா இருக்கிறாரு, விலை உயர்ந்த மனிதர்களை தேவன் தம் பக்கம் ஈர்க்க ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை அழுகி போன காய போல இருக்குமானா கர்த்தர் அருவருப்பார். நாற்றம் எடுக்கிற உள்ளத்தை தேவன் சேர்க்க வரல, சுத்திகரிக்கப்பட்ட உள்ள. நான் தான் சொல்றேன், எல்லாரும் பாவி. அக்கார்டிங் டு பைபிள் எல்லாரும் சின்னர், எல்லாரும் பாவி. ஆனா சுத்திகரிக்கப்படாத பாவி பரலோகத்துக்கு போக முடியாது. பவுல் சொல்றாரு, நான் பாவியிலும் பிரதான பாவின்னு சொன்னாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் என்னை குற்றம் சாட்டுகிற சாத்தானுக்கு முன்பாகவும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்றாரு. யார் சொன்னாரு? சீனியர் சின்னருங்கிறாங்க, சீப் சின்னர், பாவத்துல பிரதான பாவி நான். பாவி கூட்ட வச்சீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் நான் தான், அளவு வச்சுன்னா அதுல என் அளவு தான் பெருசுன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முன்பாக அவ்வளோ தன்னை தாழ்த்தி பாவி என்று ஒத்துக்கொண்ட பவுல் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் குற்றம் சாட்டுகிற சாத்தானுக்கு முன்பாகவும் என் மனசாட்சியில நான் கரை இல்லாம வாழ்ந்தேன். பவுல் இந்த ஒரு வாழ்க்கை முறையை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற. எங்க தேவனால் குற்றம் சாட்டப்பட்டாலும் வேஸ்ட், நீங்க மனிதனால் குற்றம் சாட்டப்பட்டாலும் வேஸ்ட், நீங்க பிசாசினால் குற்றம் சாட்டப்பட்டாலும் வேஸ்ட். இந்த வேஸ்டான வாழ்க்கை டஸ்ட்பினுக்கு தான் போகும். ரட்சிப்பு, நம்மள ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? குப்பை போடுற குப்பை தொட்டில தான் குப்பையை போடுவாங்க. குப்பைக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஆத்துமாவை தேவன் மீட்டு கொண்டது பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன, குப்பை தொட்டிக்கு போற ஒரு குப்பைய கோபுரத்துல வைத்த வாழ்க்கைக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்போட உண்மையான கிரேக்க பதத்தின் அர்த்தம் அதுதான். ஒன்னுத்துக்கும் உதவாத குப்பைக்கு போக வேண்டிய மனித வாழ்க்கையை தேவன் தன்னுடைய ரத்தத்தினால மீட்டு ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி சிங்காசனத்துல அமர வச்சுக்கிறார் தெரியுமா? இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்கு கணக்கு கொடுக்கணும். ஆமே, அல்லேலூயா. 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஒவ்வொரு மணித்துளிகளும் 24x7 நியூஸ் சேனலா வைக்கிறாங்களா? என்ன 24 மணி நேரமும் 7 நாளும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நான் வேலைக்கு போனா நான் குற்றம் சாட்டப்படக்கூடாது,
நான் வீட்டுல இருந்தேன்னா நான் குற்றம் சாட்டப்படக்கூடாது. நான் ஸ்கூலுக்கு போனேன்னா எனக்கு குற்றம் சாட்டப்படக்கூடாது. நான் காலேஜ் போனேன்னா நான் குற்றம் சாட்டப்படக்கூடாது. நான் ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா நான் குற்றம் சாட்டக்கூடாது. நான் மனிதரிடத்தில் பேசினா, கடைக்கு போனா, ஷாப்பிங் போனா, எங்க போனாலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் அழைச்சிருக்கிறார். பவுல் ஷாப்பிங் போனாரு, குற்றம் சாட்டப்படல. பவுல் கமாலியர் கிட்ட படிச்சாரு, குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை தான். பவுல் தன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் அடிமையோடு வாழ்ந்தாரு, சுயாதீனம் உள்ளவனோடு வாழ்ந்தாரு, ராஜாக்கு முன்னாடி நின்னாரு, படிச்சவன் முன்னாடி நின்னாரு, ஜென்டைல்ஸ் தேவன் அல்லாத கூட்டம் முன்னாடி நின்னாரு, தேவன் அறிந்த சீஷர்களுக்கு முன்னாடி நின்னாரு, எல்லாருக்கும் முன்னாடி பவுல் வாழ்ந்தாரு. ஒரு மனிதனாலும் குற்றச்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை பவுல் வாழ்ந்தாரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த வாழ்க்கை. உங்களை யாராவது குற்றம் சாட்டுகிற ஒரு வாழ்க்கை நீர் வாழ்வீர்களானா அன்பிட் பரலோகத்துக்கு. உன் கால் சைஸ் போட சின்ன செருப்பு உன்னால போட முடியுமா? உங்க கால் சைஸோட பெரிய ஷூ உங்களால போட முடியுமா? உங்க கால் சைஸுக்கு தானே கரெக்டான போட முடியும். அதே மாதிரிதான் பரலோகம் இந்த குவாலிட்டி இதான் ஃபிட்டு. பரலோகத்துக்கு அன்பிட்டு என்ட்ராக முடியாது. உங்களை இவங்க குறை சொல்லுவாங்க, அவங்க சொல்ல குறை சொல்ல நீங்க நம்பாதீங்க. அதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? பரலோகத்துல சாத்தான் போய் குறை சொல்லுவான். அவனுக்கு நம்மை பத்தி எல்லாமே தெரியும். அவனுக்கு கண்ணுக்கு மறைக்கப்பட்ட பாவம் எது தெரியுமா? ரத்தத்தினால் கழுவப்பட்டது மாத்திரம்தான். இயேசு ரத்தத்தினால் கழுவப்படாத ஒவ்வொரு பாவமா அவனுக்கு வெளிச்சமா இருக்கும். நீங்க செஞ்ச உடனே அவன் ஆஜராவன் மேல. இவங்க செஞ்சிட்டாங்க. அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தாவீது எப்படி அந்நியர்கள் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தாரோ, நீங்களும் நானும் பரலோகத்துல போய் தேவனுக்கு முன்பாக சாத்தான் தேவனை தூஷிக்க இடம் கொடுக்கிறோம். பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் நீங்க செய்கிற ஒவ்வொரு தவறு என்னத்தமாவும் தேவன் வசனம் சொல்லி தேவனை தூஷிக்க இடம் கொடுக்கிறோம். சாத்தான் போய் பரலோகத்துல சும்மாவ இருப்பான். புள்ளன்னு போறீங்க, எல்லாம் இரக்கம் காட்டுறீங்க, ரத்தத்தை சிந்துறீங்க, கிருபை கொடுக்குறீங்க, நன்மை கொடுக்குறீங்க, தூதர் குத்து பாதுகாக்கிறீங்க, எல்லாத்தையும் செய்யற இவங்க தான் இதை செஞ்சாங்க, என்ன பண்ண போறீங்க? அன்னைக்கு ஒரு தவறு செய்யும் போது என்ன பரலோகத்துல இருந்து துரத்துனீங்களே, இப்ப இவ்வளவு செஞ்சுக்கிறாங்களே, இவங்களை என்ன பண்ண போறீங்கன்னா கேள்வி கேட்பான். அங்க போய் குற்றம் சாட்டுகிற இப்படிதான் குற்றம் சாட்டுவான். ஆண்டவர் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட வாழ்வு ஏனோ தானு வாழ்கிற வாழ்க்கை இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை. கணக்கு கொடுக்கிற வாழ்க்கை. எனக்கு கணக்கு கேட்கறது சாத்தான் இல்ல, எனக்கு கணக்கு கொடுக்குறேன் தேவன். அவர்கிட்ட போய் நான் கொடுக்கணும். என்னிடத்தில் கொடுத்தவரிடத்துல போய் நான் கொடுக்கணும். நம்ம வேற யாருன்னா குத்தா ஏமாத்திடலாம், கொடுத்தவர் கேட்பாரு. அல்லேலூயா. விளங்குச்சா? புரியுதா? கர்த்தர் நல்லவர். இப்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும். ரகசிய வாழ்வின் நோக்கம் கூட தேவன் அறிவார். உன்னோட இன்டென்ஷன் ஆஃப் த தாட் தேவன் அறிவார். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் சொல்றேன், என்ன நோக்கத்தை மனசுல வச்சு நீங்க செய்றீங்க என்பதை தேவன் அறிவார். கேர்ஃபுல்லா கவனிங்க. வசனம் ரொம்ப ஆழமா பேசினுக்கிறேன், உங்களோடுதான் பேசினு இருக்கிறேன், புரிஞ்சுக்க. உங்க நோக்கத்தை தேவன் அறிவார். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தின ஆழங்களை தேவன் அறிவார். நோக்கத்தை தேவன் அறிகிறான்னு சொல்லுது. கடவுள் நம்மளுக்கு தான் ரகசியம். ஆண்டவர் ரகசியமானது எதுவுமே இல்லை. கடினமான வார்த்தைக்கு கூட கணக்கு ஒப்புவிக்கணும். கடினமான வார்த்தைக்கே கணக்கு கொடுக்கணும்னா அசிங்கமான வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். சபிக்கிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். கேவலமா பேசுற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். வழக்காடுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். சண்டை போடுற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். சாக்கெட்ல பேசுற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். கணக்கு குத்தாகணும். உங்களை ஒவ்வொரு வார்த்தைக்கு கணக்கு கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட தான் பேசுறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எங்க மாம்சத்திலேயே இருப்பீர்கள், ஆனா ரொம்ப கஷ்டம். மாம்சம் ஒண்ணுக்கு உதவாது. மாம்சம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் முடியாது. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க செஞ்சு தப்பா ரைட்டானு. உங்க மனசாட்சியோட ஆவியானவர் இணைந்து இருப்பானா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல மனசாட்சியை நம்ம உயிர்ப்பித்தாரு. இந்த மனசாட்சியை சாவடிக்கிறோம்.
ஒரு நாள் தப்பு செய்யும்போது அது சொல்லினே இருக்கும். அதை நம்ம அடிச்சு எப்படி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஒரு 10 இட்லி பிடிக்க வேண்டிய டிஃபன் பாக்ஸ்ல ஒரு 15 இட்லியை போட்டு அமிக்கி வைக்கிற மாதிரி உன் மனசாட்சி மூடுறீங்க அழுத்தி. அது ஒரு நாள் மூடாது, ஒரு நாள் புடைச்சிட்டு வெளியே வரும், மூடி எகுரும். அது உள்ள இருக்கிறத காட்டி கொடுக்கும். மனசாட்சியை ஏமாத்த முடியாது. ஏன்னா என் மனசாட்சியை உயிர்ப்பித்தது என் தேவன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உங்க எல்லார் மனசாட்சியும் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. அந்த மனசாட்சியில எல்லா காரியமும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. தேவன் நீங்க தவறு செய்யும் போது, நீங்க பேசும்போது, நீங்க யோசிக்கும் போது, நீங்க பழகும் போது, உங்க வார்த்தைகள், உங்க எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் உங்களோடு இருக்கிற ஆவியானவர் உங்க மனசாட்சியை சொல்லும். நீ கிறிஸ்தவன் நிறைய நாள் மனசாட்சியை மங்கடிக்கிறான், மனசாட்சியை போய் கடினப்படுத்துறான், மனசாட்சி அடிச்சு துவைச்சிரும். அது செத்து போற குத்து உயிரா கொலை உயிரா வச்சிருக்கிற நம்ம மனசாட்சி. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாள் வரும் மனசாட்சி எல்லாத்தையும் அங்கிட்ட கக்கும். உங்களுக்கு தெரியுமா, இந்த கவர்மெண்ட்ல நீங்க பொய் சொல்றீங்களா உண்மை செய்றீங்கன்னா மிஷின் இருக்குது. உங்க கையில எல்லாம் கனெக்ட் பண்றாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எல்லா கேள்வியும் கேட்பாங்க. நீங்க தப்பு சொன்னீங்கன்னா மிஷின் சொல்லும் நீ பொய் சொல்றேன்னு சொல்லும். நீங்க உண்மை சொன்னா அது உண்மைன்னு சொல்லும். மிஷின் இருக்கு. மிஷினையே உங்களால ஏமாத்த முடியாதுன்னா ஏசப்பாவை ஏமாத்த முடியும். அவர் மிஷின்லாம் வைக்க தேவையில்ல. அவர் ஏந்து நின்னாலும் மனசாட்சி டக்க 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 டக்கு டக்கு டக்குன்னு கொட்டும். ஒரு பக்கம் சாத்தான் கொட்டி வச்சிருப்பான், ஒரு பக்கம் மனசாட்சி கொட்டும், ஒரு பக்கம் தேவனே ரெக்கார்டு வச்சிருப்பாரு. எதை ஏமாத்த முடியும்? மனசாட்சி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். பேச்சு எப்படி இருக்குது, யோசனை எப்படி இருக்குது? அன்செட்டில் பண்ணாத பாவத்துக்கு தேவனிடத்துக்கு கணக்கு கொடுக்கணும். அன்செட்டில்டு, ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவி மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி திரும்பவும் செய்யவே கூடாது. ஆனா நீங்க அந்த பாவத்துக்கு உடன்படுவீர்களானா அது கணக்கு கொடுக்கணும். அன்செட்டில்டு சின். என்கிட்ட கடை வாங்குறீங்க 1000 ரூபாய், 900 ரூபாய் குடுத்துட்டீங்க, 100 ரூபாய் கணக்கு எப்பல. அதே மாதிரிதான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்காத, மன்னிப்பு பெறாத, செட்டில் பண்ணாத ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆண்டவரிடத்தை கணக்கு கொடுக்கணும். நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா, கூடுமானவரை மனம் திரும்பி இனி செய்யாதிருப்போம். நெடுகவே இப்பாவத்திலேயே அகப்பட்டு இருப்பீர்களானா ரொம்ப மோசமா போயிடும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியப்படுத்தி வாழ வேண்டிய வாழ்க்கை. எல்லாரும் வாழுறவங்கள நான் வாழ முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் வாழுற மாதிரி வாழ முடியாது. எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க உலகத்துக்கு ஏத்த மாதிரி நடப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நீ உலகத்தார் அல்ல, நீ பரலோகத்தான். பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழ அழைக்கப்பட்டவங்க. பரலோகம் எப்படி நம்ம வாழணுமோ பரலோகத்தின்கான வாழ்க்கை முறையை பூமியில பிராக்டிஸ் பண்றோம். தெரியுமா, ஆர்மி மேன்லாம் எப்பவுமே சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனா சண்டைக்கான ஒத்திகையை டெய்லியே பண்ணிருப்பாங்க. நம்ம எப்பவுமே உடனே பரலோக வாழ்க்கைய பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்துல சண்டை இல்ல, பரலோகத்துல பொறாமை இல்ல, பரலோகத்துல குழப்பம் இல்ல, பரலோகத்துல அசுத்தம் இல்ல, பரலோகத்துல எந்த விதமான கசப்பு இல்ல, பரலோகத்துல வன்மை இல்ல, பரலோகத்துல பரிசுத்தவான்களுடைய நகரம் அது. அந்த வாழ்க்கையை தான் இங்க வாழணும். ஆமென். நான் சொல்ற பிரசங்கம் ஒரு நாள் உங்களுக்கு புரியும், இன்னைக்கே புரியும். தயவு செய்து இந்த பிரசங்கம் கேட்டு நீங்க மனம் திரும்பலன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் சபைக்கு சொல்லத காதுள்ள கேட்க கடை. சபை என்பதன் அர்த்தம் தெரியுமா? வேதத்துல சபைக்கு 26 பொருட்கள் இருக்குது, மீனிங்ஸ். 26 விதமா சபையை கூப்பிடுறாங்க. அதுல 2 விதம் தான் தெரியுமா? தயவு செய்து நீங்க புரிச்சுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குரிய சபையா இருந்தா, கிறிஸ்துவின் சரீரமா இருந்தா எப்படி நம்ம வாழணும்? உலகத்துல இருந்து பிரிஞ்சு வாழணும், சபையில இருக்கிறவங்க சேர்ந்து வாழணும். சொல்லுங்க, உலகத்துல இருந்து பிரிஞ்சு வாழணும், சபையில இருக்கிறவங்க சேர்ந்து வாழணும். வசனம் சொல்றது கிறிஸ்துவின் அவயமா இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் சபை. சபை இன்னைக்கு என்னமா பண்ணுது? உள்ள பிரிஞ்சு வாழுது, உலகத்தோட சேர்ந்து வாழுது. அது சபை இல்ல, அது அட்டூழியம். அது தேவனுடைய சரீரம் இல்ல, அது பேலியானின் பிள்ளைகள். அது தேவன் விரும்புற கூட்டம் இல்ல, தேவன் வெறுக்கிற கூட்டம். சபையோட டீப் மீனிங் சொல்ற, உலகத்திலிருந்து பிரிந்து
தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது தான் சபை. இன்னைக்கு சபை தேவனுடைய சபையா இல்ல, அது சாத்தானின் சபையா இருக்குது. அது உலகத்தோடு சேர்ந்து வாழுது, பரிசுத்தவான்களோடு பிரிஞ்சு வாழுது. இப்படியாப்பட்ட வாழ்க்கையை தேவன் விருக்கல. இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்வானா உன் மனசாட்சி உன்னை குத்தணும். உன் மனசாட்சி இதை குத்துலனா, உன் மனசாட்சி இதை கண்டிக்கலனா, உன் மனசாட்சி இதுல வருத்தம் தெரிவிக்கலனா, உன் மனசாட்சி செத்து இருக்குதுன்னு அர்த்தம். செத்த மனசாட்சி உடையவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் தப்புதான் செய்யறேன்னு உன் மனசாட்சியே உனக்கு சொல்லனா, உன் மனசாட்சி செத்துக்குது. எல்லாரும் செய்யற மாதிரி தானே அதுல உன்னை செஞ்சதுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாத உன் மனசாட்சி செத்த மனசாட்சி. செத்த மனசாட்சி பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நம்மளை எப்பொழுதுன்னா கடவுளுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் சாத்தானுக்கு முன்பாகவும் குற்றச்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் அழைச்சிருக்கிறார். கர்த்தர் அப்படியாப்பட்ட உண்மையான கிறிஸ்தவனுக்கோட அடிச்சுவட உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்கலன்னா நீங்க கரெக்டான கிறிஸ்தவர்களே இல்ல. உண்மையான கிறிஸ்தவர்கள் மன்னிக்கணும், உண்மையான கிறிஸ்தவர்கள் மன்னிப்பு கேட்கணும். இத ரெண்டு செய்யாதவன் கிறிஸ்தவனே இல்ல. வாழ்நாளெல்லாம் செய்யணும். ஈகோ, சொந்த மனைவி இடத்துல சாரி கேட்காத ஊழியம் பரலோகத்துக்கு போக முடியாது. சொல்லணும் யாருக்கிட்ட? சொந்த பிள்ளை கிட்ட சாரி சொல்லாதவன் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு மனைவி கிட்ட சாரி கேட்காத ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஊழியனா இருக்கிறான், கிறிஸ்தவனா இருக்கிறான், அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்க தெரிஞ்சவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் யாரு? மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவனோ மன்னிக்க தெரிஞ்சவன் தான் கிறிஸ்தவன். ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்தார். கிறிஸ்து இதை சொல்ல, இது இல்லாதவன் யாருன்னா அவன் சாத்தான். சாத்தான் சாரியும் சொல்ல மாட்டான், சாத்தான் மன்னிக்கவும் மாட்டான். சாத்தான் இது வரைக்கும் தேவனிடத்துல சாரி சொல்லல. எது வரைக்கும் ஒரு மனுஷனை கூட அவன் மன்னிச்சதான இறக்குறான். ஒருத்தரையும் சாத்தானு கிட்ட சாரி கேட்கிற குணமே இல்ல, சாத்தானு கிட்ட மன்னிக்கிற குணமே இல்ல. இந்த ரெண்டு குணமும் சாத்தானுடைய குணம். ஆழமா சொல்றேன், சாரி கேட்காதவனோ, மன்னிப்பு கேட்காதவனோ, மன்னிக்காதவனோ சாத்தான். நீங்க இங்கே இருக்கலாம், நீங்க ஊழியம் செய்யலாம், நீங்க கொடுக்கலாம், கடவுளுக்காக படா காரியங்களை செய்யல நினைச்சுக்கலாம், நீ சாத்தான் தான். சாத்தானே அன்றி தேவனுடைய ராஜ்யத்துல சாத்தானுக்கு வேலையே இல்லை. அழுத்தமா தெளிவா சொல்ற உண்மை. ஆமென். இவங்க யாருன்னா உங்க கான்சியஸ் ரொம்ப மட்டும் மோசமா போனவங்களால தான் சாரி சொல்ல முடியாது. உங்க கான்சியஸ் மட்டும் மோசமா, மனசாட்சி செத்து போனாதான் சாரி கேட்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க இந்த பிரசங்கம் சில பேர் கடைசி பிரசங்கமா கொடுக்கலாம். ஆமென். ஆமா, காரியங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாரி கேட்காதவங்க, சாரி சொல்லாதவங்க நாட் கிறிஸ்டியன். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, 3ஆம் வசனம் வாசிங்க. ஒருத்தரும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. எங்க உங்களை யாரும் ஏமாத்த இடம் கொடுக்காதீங்க, நீங்களே ஏமாந்து போயிடாதீங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்டியானிட்டி. இது தவிர்த்து கிறிஸ்டியவ இல்ல. உன் சொந்த மனசாட்சியை கெடுத்துட்டு, அதை நாசம் பண்ணிட்டு, அதை அழுத்தி வச்சுட்டு, அதை புதைச்சிட்டு, அது மேல ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு நீ வெள்ளையும் சொல்லியுமா சுத்துனா நீ கிறிஸ்தவன் இல்ல, நீ ஊழியனே இல்ல. ஒருத்தரும் மோசம் போக முடியாது. உன் மனசாட்சி குற்றம் பட, ஏன் நான் ஊழியனா இருக்கிறேன்னா, நான் விசுவாசியா இருக்கிறேன்னா, என்ன என் மனசாட்சி குற்றம் படுத்த கூடாது. என்ன சக மனிதர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது. என்ன சாத்தான் குற்றம் சாட்டக்கூடாது. இந்த குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ்ந்தாதான் நான் விசுவாசிக்கே குவாலிஃபைடு. எப்படி ஊழியனா மாறுது?
நான் ஊழியன் என்ற ஒரு அந்தஸ்துக்கு வரணும்னா அதை காட்டில ஒரு மேலான வாழ்க்கை வாழணும். நான் பேசிக் கிறிஸ்டியானிட்டியை பேசுறேன், நார்மல் கிறிஸ்தவ வாழ்க்கையை பேசுறேன். என்னது அப்நார்மல் சொல்ல. எனக்கு 6 விரல் இருந்துச்சுன்னா அப்நார்மல், எனக்கு 5 விரல் இருந்துச்சுன்னா நார்மல். நான் நார்மல் கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி பேசுறேன். மன்னிக்க தெரிஞ்சவனோ மன்னிக்காதவனும் மன்னிப்பு கேட்காதவனும் கிறிஸ்தவனே இல்ல. நீ மோசம் போயிடுவ. உன் மனசாட்சியை கெடுத்து அதை நாசம் பண்ணிட்டு அது மேல ஒரு கல்லை வச்சுட்டு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல சுத்துனா நான் வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறை. பரலோகம் என்ன சொல்லுது? நான் வசனம் சொல்றது, பரிசேரை பார்த்து நீ பெரிய நாடாவை போடுற, தொங்கலான வஸ்திரம் போடுற, ரபின்னு கூப்பிட சொல்ற, வசனத்தை எடுத்து தாராளமா பேசுற, எல்லாமே நீ பேசினாலும் ஏசு சொல்றாரு நீ கல்லறைன்ட்டாரு. உள்ளம் எப்படியோ அப்படிதான் கரெக்ட். நான் ஒரு மெசேஜ் உங்க சொல்ல ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒரு கருப்பினத்தால் ஒரு வெள்ளை மக்கள் மத்தியில சபையில பிரசங்கம் பண்ண போனாரு. வெள்ளை மக்கள் கருப்பின மக்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சபையில 10 நிமிஷமா சிரிக்கிறாங்க. சிரிச்சு முடிச்ச பிறகு அவர் எழுந்தாரு. அவர் சொன்னாரு, என்னுடைய கலர் கருப்பு, உள்ளம் வெள்ளை, ஆனா உன்னுடைய நிறம் வெள்ளை, ஆனா உன் உள்ளம் கருப்பு. எனக்கு வெளி தோற்றத்தை பாக்குற தேவன் அல்ல, உன் உள்ளம் வெள்ளையாகதான். என்ன தேவன், நான் திரும்பவும் சொல்றேன், என்ன தேவன் சாட்சி கொடுக்கணும். என்னை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியே மையான சாட்சி. எனக்கு நானே சாட்சி கொடுத்தேன்னா நான் என்னை ஏமாத்துறேன். உங்க குற்றம் சாட்டுறதுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து நான் சொல்றேன், அக்கம் பக்கம்லாம் இல்ல. ஒண்ணு மனசாட்சி, ஒண்ணு சக மனுஷர், ஒண்ணு சாத்தான். இந்த 3 மிளகாத்தூள் தூவிட்டு மண்ணை வாரி போட்டு எதையும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு கண்ணுக்கு மாட்டிப்பேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. தேவனை காட்ட வேண்டிய நாம யார் தெரியுமா? டிஸ்பிளேன்னு ஒண்ணு தெரியுமா? டிஸ்பிளே. இது பேர் தான் டிஸ்பிளே. மேல இருக்குது பேர் என்னது? டிஸ்பிளே. உள்ள இருக்கிறத வெளியே காட்டுறதுதான் டிஸ்பிளே. உன் உள்ள எதுவா இருக்குதோ அதை தான் நீ வெளியே காட்டுவேன். ஒரு கம்பெனிக்கு, ஒரு போன் கடைக்கு போறீங்க, ஒரு டிவி கடைக்கு போறீங்க, டிஸ்பிளே வச்சிருப்பாங்க. என்னென்ன ஸ்டாக் இருக்குதோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டாக்லாம் கோடவுன்ல இருக்கும், ஸ்டோர் ரூம்ல இருக்கும். அதுக்கான சாம்பிள் எல்லாம் வெளியே வச்சிருப்பாங்க. நீங்க வெளியே பார்க்கலாம். iPhone 13, iPhone 16, 14 எல்லாமே பாப்பீங்க. பார்த்துன்னு எது வேணுமோ சொன்னா உள்ள எடுத்துமா. டிஸ்பிளேல எது இருக்குதோ அதுதான் உள்ளே இருக்குது. உள்ள எது இருக்குதோ அதான் டிஸ்பிளேல இருக்குது. உன் உள்ள எப்படியோ அதுதான் நீ வேற, உன் உள்ள வேற இல்ல. ஆமென். நான் யாருன்னா, என் உள்ள என்ன யாரா நான் உள்ள இருக்கிறேனோ அதான் நான். உன் உள்ளம் கருப்பா இருந்தா நீ கருப்பு தான். உன் உள்ள வெள்ளையா இருந்தா நீ வெள்ளைதான். உன்னை தீர்மானிக்குது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இல்ல, இன்னர் மோஸ்ட் பீயிங், உள்ள இருக்கிற மனுஷன். நம்ம வெளியே ஏமாத்திடலாம், உள்ள ஏமாத்த முடியாது. உள்ளம் எப்படியோ அதுதான் நீ. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, உள்ளத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிற தேவன். ஆவியானவர் சபைக்கு சொல்வத காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். நம்ம ஆண்டவர் மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு குணம் அந்தி கிறிஸ்துவின் உள்ளம். ஆமென். கிறிஸ்துவை மறிதளிக்கிறதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்து யாரை பிரதிபலிக்கிறார்னா அவர் மன்னிப்பை பிரதிபலிக்கிறவர். அவர் மன்னிக்கும்படியாகவும் மன்னிப்பை வழங்கும்படியாகவும் இப்பூமிக்கு வந்த தேவன். அல்லேலூயா. நீ பாவம் செஞ்சுட்டு ஒத்துக்கோ. டோன்ட் ஆக்ட் லைக் a holy man. பரிசுத்தவான் போல ஆக்ஷன் பண்ணவே பண்ணாரு. சிம்பிளி சே, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க, ரத்தத்தால கழுவுங்க. மன்னிப்பு, பாதிக்கப்பட்ட மனுஷனிடத்துல மன்னிப்பு கேளுங்க, தேவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இந்த 2 விதமான மன்னிப்பு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நீ மன்னிக்காத பட்சத்துல உன் மன்னிப்பு வாபஸ் வாங்கப்படும். ஏதாவது வசனம். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது, அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை நெத்தியில இருக்கும், இல்லைன்னா கையில இருக்கும். என்ன இருக்கும்? என்ன அர்த்தம் தெரியுமா? ஒண்ணு வெளிப்படையா நீ சாத்தானா வாழ்வ,
இல்லைன்னா மறைமுகமா சாத்தானா வாழ்வேன். எப்படி இருக்கும்? ஒண்ணு வெளிப்படையா நீ சாத்தானா வாழ்வ, இல்லைன்னா மறைமுகமா சாத்தானாவே வாழ்வ. ஆனா வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டி அவனோட நாமம் நெத்தியில தரிக்கப்படுது, கையில தரிக்கப்படல. கிறிஸ்தவ வாழ்க்கை சீக்ரெட் லைஃப் இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியரங்கமான வாழ்க்கை. நீ சபையிலேயே சாத்தான் உட்காந்துக்கலாம், பிரசங்கிக்கிற நானாவும் இருக்கலாம், கேட்கிற நீங்களாவும் இருக்கலாம். மாறலன்னா பரலோது போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஊழியம் கூட செய்யலாம், ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அவரை போல வாழ வேண்டும். நான் சொல்றேன், இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். நான் பொய் சொல்ல வரல, நான் மேல பண்பற்று ஜாம் போட்டு மேல மேக்கப் போட்டு வரல. நான் சபைக்கு தெளிவான வசனத்தை சொல்றேன். இவ்வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உண்மையே சொல்றேன், நான் பொய் சொல்ல, நான் ஏமாத்து சொல்ல, நான் மிகைப்படுத்தி சொல்ல, உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்து சொல்ல, நான் கர்த்தரை பிரசங்கிக்க சொல்றேன். எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை அழைக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ மனுஷனை பிரியப்படுத்த விரும்பினா தேவனுடைய ஊழியக்காரன் இல்ல. நான் அதுல ஸ்டாண்டர்ட்ல கரெக்டா இருப்பேன். எந்த ஹியூமன் பீயிங்கும் நான் பிரியப்படுத்தி நான் வாழ வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இன்னைக்கு இல்ல. நான் சொல்றேன், இப்ப இந்த உபதேசத்தை கேட்டு இந்த உபதேசத்துக்கு செவி கொடாதவர்கள், இப்படியாய்ப்பட்ட வாழ்க்கை வாழாதவர்கள் தேவனுடைய ரகசிய வருகையில போக முடியாது. தேவனுடைய ரகசிய வருகை எவ்வளோ சமீபம். இன்னத்தி காலத்துல இன்னைக்கு நைட்டு வருமா தெரியாது, நாளைக்கு வருமா தெரியாது, பேசின்னு இருக்கும் போதுமா வருமா தெரியாது. அந்த நேரத்துல ஆண்டவர் வருகைக்கு எதிர்பார்த்து வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நீ மன்னிக்கலன்னா, நீ மன்னிப்பு கேட்கலன்னா, நீ மறக்கலன்னா, உன் மனசாட்சியை கெடுத்துட்டு பாவம், கசப்பு, அசுத்தம், ஒழுக்கம் இல்லாத காரியங்கள், தேவனை துன்பப்படுத்துற காரியங்கள் மீறி மீறி ஆண்டவர் சொல்லுதை செஞ்சுனே இருக்கிற ஒரு வாழ்க்கை பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, ஆமென். இயேசுவின் உண்மையான சீஷர்கள் யாரு தெரியுமா? பரலோக வாழ்க்கைய பூமியில காட்டுறவங்க. நீ ஏசப்பா போல பூமியில வாழலன்னா நான் ஏசப்பாவோட சீசனே இல்லை. சீசன் என்பவன் குருவை போலவே ஆண்டவரை பிரதிபலிக்க, நான் ஒரே ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். Sorry, if you deliberately continue sinning after we have received knowledge of the truth, பாவம் இன்னதென்றும், அசுத்தம் இன்னதென்றும், ஒழுக்கக்கேடு இன்னதென்றும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இன்னதென்றும், இந்த நாலேஜ், இந்த அறிவை பெற்றவர்கள் இந்த அறிவை பெற்ற பின்பு தொடர்ச்சியாகவே பாவத்தை செய்து கொண்டிருப்பார்களானா? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை செய்யறவங்க இல்ல, ஓயாம செய்யறவங்க. எனக்கு நான் நம்புகிற காரியம், நான் ஆழமா விசுவாச காரியம், நம்ம சபைக்கு சத்தியம் தெரியும், அல்லேலூயா, உண்மை தெரியும், எது பாவம் தெரியும், எது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தெரியும். நெடுகவே இதை போதித்து இருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாகவே அந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பீர்களானா உங்களுக்கு செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்ல, பாவ மன்னிப்பு என்பது இல்லவே இல்ல. வசனம் சொல்லுது, இவங்க யார் என்று பைபிள் சொல்லுதுன்னா, உனக்கு விலையாக செலுத்தப்பட்ட ரத்தத்தை காலால மிதிக்கிற ஒரு கூட்டம் சொல்லுது. யார் சொல்றாரு? நீ பாவம் செய்யும் போது பரலோகத்துல வசனம் சொல்லுதுல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஆணையாவது ஒரு பெண்ணையாவது தவறான கண்ணோட்டத்துல பார்க்கிறவர்கள் விபச்சாரம் செய்தாயிட்டு இயேசு சொல்ற. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கொலை செய்யாதிருப்பாயாக. உங்கள் சகோதரராவது சகோதரியாவது பகைக்கிறவர்கள் கொலை செய்தாயிற்று வசனம் சொல்லுது. இதை யார் சொன்னார்னா இயேசு செய்யறாரு. இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
ஆண்டவர் சொன்ன எல்லா சத்திய மாம்சத்தின் கிரியைகள் வெறியலங்கமா இருக்கிறது. அவ விபச்சாரம், வேசிதனம், கொலை, பகை, பொறாமை, ஒரு பெருமை, வாக்குவாதம், வன்மை, இது மாதிரி 17 காரியங்கள் சொல்லுது. மார்க் 7, 20, 21, 20-23 சொல்லுது. இருதயத்துல இருந்து புறப்படுவ மனுஷனை தீட்டுப்படுத்தும். அங்க ஒரு காரியங்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்குது. இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தப்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்தினுகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு நெடுகவே இதை செய்து கொண்டிருப்பானால் உனக்காக வேறொரு பலி இல்ல. பரலோகம் எப்படி பார்க்கனா, நீ இதை செய்தன்னு பார்க்காது, ஆண்டோடைய ரத்தத்தை நீ காலால் எட்டி உதைத்தன் என்று பரலோகம் எழுதும். 29 சொல்லுது. நான் 28 இருந்து வாசிக்கிறேன். மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளால் வாக்கினாலே சாகிறானே, அதுபோல தேவனுடைய குமாரனை காலில் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவோ கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. சத்தியத்தை அறிஞ்சு எது தப்பு, எது பாவம், எதுக்கு தேவனுக்கு பிடிக்காது, எது சாட்சியை கெடுக்கும், எது தேவன் விரும்ப மாட்டாரு, எல்லாம் தெரிஞ்சு நெடுகவே செய்திருப்பையானா தொடர்ந்து இந்த பாவத்திலேயே இருப்பீங்களானா வசனம் உங்களை எப்படி சொல்லுனா, வசனம் நம்ம எப்படி சொல்லுதுன்னா, நீ ரத்தத்தை எட்டி உதைக்கிறவன் சொல்லும், நீ ரத்தத்தை அவமதிக்கிறவன் சொல்லும், நீ ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் சொல்லும், நீ ரத்தத்தை கனம் பண்ணாதவன் சொல்லும். ஆண்டவர் சொல்ற இப்படிப்பட்டவன் தேவனை எட்டி உதைக்கிறது சமன் சொல்லும். நீ தேவனை எட்டி உதைக்கல. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னா அந்த மத்தியில சொல்றாருல, நிச்சயா பார்த்தா விபச்சாரம்னு எழுதுறாருல, நீ பாவம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் பரலோக கணக்குல தேவனை எட்டி உதைக்கிறது சமமும், தேவனுடைய ரத்தத்தை அவமாக்குனதுக்கு சமமும் எழுதுது. இந்த உலகத்துல இயேசுவின் ரத்தத்தை காட்டி தவிர்த்து யாரோ ஒரு ரத்தம் நம்மளை பரிசுத்தம் பண்ண இல்லவே இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம நெடுகவே தொடர்ச்சியாகவே நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் எத்தனை வருஷமா ஆச்சு பாவம் தெரிஞ்சு ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசாட்சியை குற்றப்படுத்துற காரியத்தை தொடர்ந்து செய்யும் போது நீ என்னை எட்டி உதைக்கிற. உன் உயிர் பிச்சு உன் மனசாட்சி உனக்கு சொல்லும் இது தப்புன்னு சொல்லினே இருக்கும். என் மனசாட்சி என்ன சொல்லுது, நான் கோபமா பேசினா என்ன சொல்லுது, நான் வருத்தமா பேசினா சொல்லுது, என் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டுனா என்ன தூக்கம் வர மாட்டேது, இவ்வளவு தப்பு பண்ற, உன்ன நான் அடிக்கிட்டா, உன்ன பண்ணிட்டா, இவ்வளவு நீ செஞ்சா, என் கூட ஆண்டவர் பேசுற. உங்க மனசாட்சி உங்க கூட பேசும். ஏன்னா நம்ம மனசாட்சி ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. செத்த மனசாட்சியை தேவன் கொடுக்கல, உயிர்ப்பிக்கிற மனசாட்சியை கொடுத்து நம்ம வச்சுன்னு இருக்கிற. நம்ம யாரையும் கெடுக்கக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மளே யாரும் கெடுக்கூடாது, நம்மளே அப்படிதான் இருக்கிறோம். நம்ம மத்தவங்களை கெடுக்கிறவளா இருக்கிறோம், மத்தவங்களை பழி போட்டவளா இருக்கிறோம், தேவனை பகைக்கிறவளா இருக்கிறோம், அந்த ரத்தத்தை அவமதிக்கிறா இருக்கலாம். இப்படியாப்பட்ட வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவத்தை குறித்த அறிவும் சத்தியத்தை குறித்த அறிவும் வந்த பின்பு தொடர்ந்து பாவம் செய்து தேவன் மரணத்தை அசட்டை பண்ணி அவர் ரத்தத்தை அப்பமா எண்ணுகிறவர்கள் தண்டிக்கப்படும். இது வேற யாருக்கும் சொல்ல, ரட்சிக்கப்படாதவனை குறித்து சொல்ல, ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாதவனை குறித்து சொல்ல, சத்தியத்தை குறித்து சொல்ல. எது பாவன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் உள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இந்த வேதம் சொல்லுது, ஆண்டவர் உயிர்ப்பித்த அந்த மனசாட்சி சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, ஆண்டவர் அந்நிய பாஷை கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு நடத்தல, சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்காக ஆவியான குதிரை. சத்திய ஆவியானவர் உன்னுக்குள்ள வரும்பொழுது எது மோசம், எது பொய், எது பாவம் தெரியும். இன்னைக்கு 2 விதமான கூட்டம் இந்த சபையில இருக்கு. உனக்கு தைரியமாய் ஆண்டவரை சந்திக்கிற ஒரு கூட்டம், ஒண்ணு வெக்கத்தோட ஆண்டவரை வருகைய ரொம்ப வெக்கமாய் பாக்குற கூட்டம். நான் சொல்றேன், இந்த சபையில எல்லாரும் பாவிதான். ஆனா பரலோக கணக்கு என்ன தெரியுமா, மனம் திரும்புறியாதான் கணக்கு. பிரதான பாவின் என்று சொன்ன பவுல் மனம் திரும்பிட்டாரு. பரலோக காரியம், பரலோகத்துல ஒரு முதன்மை இடத்துல இருக்கிறாரு, ஆண்டவரோடு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் இவ்வளவு இருக்குது. சபை என்ன பண்ண போகுது? எப்படியே இருக்கணுமா, மனம் திரும்பணுமா? இப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்களா, இல்ல கடவுளுக்காக ஒரு வாழ்க்கை வாழ போறீங்களா? ஒரே தீர்வு, இந்த வசனத்தை தவிர்த்து வேற தீர்வு இல்லவே இல்லை. இந்த வசனத்தை தவிர்த்து வேற எத்தனை இந்த வசனத்தை இந்த வசனங்களை எடுக்கும் போது அந்நீரோடு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் எடுத்தேன். ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப பயம்.
மனசாட்சியை குறிச்ச. ஏன்னா ஆண்டவர் முன்னாடி நிக்கிற 2 கூட்டமும் பாவம் செஞ்ச கூட்டம் தான். ஆனா ஆண்டவர் சொன்ன பாவம் செஞ்சேன்னு குற்றப்படுத்துறவர் இல்ல, மனம் திரும்பதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இதுல இருந்து தீர்வு ஒரு வசனம் இருக்குது. தயவு செய்து அதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரே தீர்வு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன கிடையாது. என்ன சிந்தனை? இந்த வசனம் என்ன தெரியுமா? தயவு செய்து ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், எல்லாம் என்ன பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அழகான ஆணும் அழகான பெண்ணும் கடந்து போகும்போது நீ பாக்குற மாதிரி பாக்காத, ஏசு எப்படி பாப்பாரு பாரு. இதுதான் அதோட அர்த்தம். பாவம் செஞ்சு ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கும் போது, பாவம் செஞ்சு கையும் களவுமாய் நம்ம முன்னாடி நிக்கும் போது ஏசு எப்படி பார்த்தாருன்னு பாரு. ஆண்டவர் என்ன என்ன கண்ணோட்டத்தோடு ஒரு மனிதனை அணுகுகிறாரோ அந்த கண்ணோட்டத்தோடு அணுகு. கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தைனா என்னது? அந்த சுச்சுவேஷன்ல நீ போகிற இந்த பாதையில ஏசு இருந்தா என்ன பண்ணுவார்? ஏசு ஆலயத்துக்கு போனாரு, விக்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் பார்த்தாரு, ஆசுக்காரோட பலகைய கவுத்து போட்டாரு. ஏசு பக்தி விருத்தி அதையும் செஞ்சாரு, மன்னிக்கவும் செஞ்சாரு. உங்களுக்கு புரியுதா? ஒழுக்க கேட கண்டா இயேசு பொங்கியே எழுறாரு, பாவி மனம் திரும்பவும் தான் மன்னிக்கவும் செய்யறாரு. பாவத்தை கண்டித்து உணர்த்துற அதே இயேசுதான் பாவியை மன்னித்து ஏற்கவும் தயாராகிறாரு, பிள்ளையா மாத்துறாரு. விளங்குதா? இயேசு உன் சூழ்நிலை இருந்தா இயேசு மன்னிப்பாரானா நீ மன்னி, இயேசு மன்னிக்க மாட்டானா மன்னிக்காத. இயேசு ஒரு மனிதனை எப்படி ஏற்றுப்பாரோ அப்படி ஏத்துக்கோ. இயேசுவா உன்னை பார்க்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்ல. உங்களுக்கு தெரியுமா? இயேசு தாழ்த்தினாரு. எப்படி தாழ்த்தினார் தெரியுமா? இயேசு யாரு? தேவகுமாரன். இயேசு யாரு? அவர் என்னவா மாறினார் தெரியுமா? மனுஷ சாயல வந்தாரு. அது ரொம்ப தாழ்மை. அதோட நிறுத்தல, அடிமையானாரு. மனுஷ சாயலே பரலோக கேட்டகரியில ரொம்ப கீழே. இயேசு மனுஷ சாயல மாத்திரம் மாறல, இயேசு அடிமையின் சாயல எடுத்தாரு. நம்ம அந்த அளவுக்கு தாழ்த்த ரெடியா வேண்டிய நாம என்ன பண்ணனா, தெய்வம் தன்னை தாழ்த்த ரெடி ஆயிட்டாரு. மனுஷர்கள் நாம அவரை காட்டில மேல போதான் நினைக்கிறோம். இன்னும் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டா, அவர் குற்றவாளியா மாறிட்டார். சிலுவையில நம்முடைய குற்றங்கள் எல்லாம் சுமந்து கேட்டுட்டார். குற்றத்தை சுமந்தவரா நின்னாரு. தேவனுடைய ஸ்தானத்தை காட்டிலும் மனுஷ ஸ்தானம் கீழே, மனுஷ ஸ்தானத்தை காட்டிலும் அடிமையின் ஸ்தானம் அதோட கீழே, அடிமையின் ஸ்தானத்தை காட்டிலும் குற்றவாளி அதோட கீழே. இயேசு நம்முடைய எல்லா குற்றங்களை சேர்ந்து அந்த ஸ்தாயில எடுத்துட்டாரு. இனியும் நம்ம ஈகோவை விட்டு கொடுக்காம இருப்போமானா, கர்வனை மன்னிக்கணும், கர்வங்களோடு இருப்போமானா, ஆண்டவர் தாழ்மை வசனம் சொல்லுது, இயேசுவை உயர்த்தினது எதுமா காரணம்? அவர் தாழ்த்தின தாழ்மைதான். அவர் எல்லாத்துக்கும் கீழாக தன்னை தாழ்த்ததுனால பிதா எல்லாத்துக்கும் மேல அவரை உயர்த்திட்டார். இன்னைக்கு தாழ்த்தாத கிறிஸ்தவன் பரலோக ராஜ்யம் உயர்ஸ்தலத்துல இருக்குது, அதுல உயரவே போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெருமையினால சாத்தான் உயர்ஸ்தலத்துல இருந்து தாழ்த்தப்பட்டான். தாழ்மையை அணிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து தாழ்த்துல இருந்து மேல கொண்டு போய்ப்பட்டார். ஆண்டவர் சொல்ல, தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துவார், பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்க்கிறார். மன்னிக்க நான் உன்ன டீட்டெயிலா ரொம்ப உண்மையா அழுத்தமா சொல்றேன், மன்னிப்பு கேட்காத குணமும் மன்னிக்காத குணமும் பெருமை. சொல்லுங்க, மன்னிப்பு கேட்காத குணமும் மன்னிக்காத குணமும் பெருமை. நீங்க சொல்லலாம், நான் தாழ்மையா இருக்கிறேன்னு, பரலோகம் உங்களை பாக்குற பார்வை பெருமை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் மனிதர்கள் போல தேவன் நம்மை அழைக்கல.
கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? உங்க தேவன், நான் சொல்றேன், இட்ஸ் a லாஸ்ட் சான்ஸ். ஆண்டவர் தெளிவா என்கிட்ட சொன்ன அந்த 6, நீ மாம்சமாய் மண்ணோடு மண்ணா போறதுக்கும் 6 கற்சாடி தேவனுடைய கீழ்ப்படுதலுக்கு உட்பட்டு சுவையான திராட்சரசமா மாறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒபே பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாரு. இதே ஒரு சுவாபத்தையோடு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு தூரமா இருப்பீர்களானா, நீங்க தேவனுடைய பரலோகத்துக்கு தூரமா ஆயிடுவீங்க. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்க மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த ஒரு மோசமான வாழ்வியல் முறைக்கு நீங்கள் இருப்பீர்களானா ரொம்ப கஷ்டம். இப்படியேதான் நான் இருப்பேன், என் இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச போலதான் வாழ்வேன்னா இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கார். பேசுகிற என்னுடைய இருதயத்தையும் பாக்குறாரு, கேட்கிற உங்க இருதயத்தையும் பாக்குறாரு. இவங்க ஆக்சிடென்டா இந்த பிரசங்கத்துக்கு வரல, கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சு அழைத்து வந்தார். ஆண்டு வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது. நீங்க எப்படியாப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கைய வாழ்க்கலாம்னா, சாட்சி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ்ந்தீங்களா, ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். தயவு செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சக மனிதரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. உங்களிடத்துல யாருன்னா மன்னிப்பு கேட்டா மனசார மன்னிங்க. மன்னிக்கிறது என்பது என்ன தெரியுமா? அது தேவனுடைய குணம். இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான காரியம் மன்னிக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருந்தார். நான் சொல்றேன், என் மனதார என் தகப்பன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மனுஷன் ஒரு நாள் அவரை குறிச்சு தவறான காரியத்தை இன்னொரு சக ஊழியர் கேட்டு சொன்னாரு. ஆனா அவர் மனசுல ஜெபிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அந்த வார்த்தை மட்டும் அவரால் மன்னிக்கவே முடியல. ஆண்டுட்டு சமூகத்துல போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மன்னிச்சது போல நீ மன்னிச்சிடு. அப்ப ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டாரா. ஆண்டவர் பலப்படுத்தி அந்த மனிதனை மன்னிக்க ஆண்டவர் உதவி செஞ்சாரு. இன்னைக்கு மன்னிக்காதவர்கள் கிறிஸ்தவர்களே இல்ல. கஷ்டப்புள்ளவர்கள் கிருபையை போக்கடிச்சிடுவீங்க. பரிசுத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது நீங்க ஆண்டவரை அவமானப்படுத்துறீங்க, ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்க, ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்க. ஆண்டவரை நீங்க வேதனைப்படுத்தி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. உங்க மனசாட்சிக்கே தெரியும், உயிர்ப்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் பாவம்னு சொல்ற காரியத்தை தொடர்ந்து செஞ்சுனே இருப்போமானா, இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுட்டு, நாளைக்கு திரும்ப செஞ்சுட்டு அடுத்த நாள் விட்டுட்டு, அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் இல்ல, விட்டுன்னு சொல்ற, டோட்டலா மறந்துடு. அதுக்காகதான் ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவரே, பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, சுத்த நல் மனசாட்சி உடையவனாயிரு. அவர் குவாலிட்டி சொல்றாரு, நீ நல்ல மனசாட்சி உடையவனாயிரு. பரலோகம் போகும்போது என் மனசாட்சி கடவுளுக்கு முன்னாடி உத்தமமா இருக்கணும். என் மனசாட்சி என்ன குற்றப்படுத்த கூடாது, சக மனுஷன் என்ன குற்றப்படுத்த கூடாது, சாத்தானியற்ற குற்றப்படுத்த கூடாது. என் முன்பாக நான் நிற்கும் பொழுது சுத்திகரிக்கப்பட்டவனா நான் நிக்கணும். கர்த்தர் என்னை நடத்தணும், கர்த்தர் என்னை நடத்தணும், கர்த்தர் என்னை நடத்தணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.